சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஈரானுக்கு மிக நெருக்கமாக ஓமன் கடல் பரப்பிலிருந்து 150 கிலோமீட்டருக்கு அருகிலேயே அமெரிக்கா தன்னுடைய சக்தி வாய்ந்த கப்பலை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு சில அதிர்ச்சியான செய்திகளும் வந்திருக்கிறது. ஈரானினுடைய பிரத்யேகமான ட்ரோன், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், இது போன்ற நூற்றுக்கணக்கான யுஏவியை இறக்கி விடுறாங்க. ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய கப்பலை கடற்குள்ளேயே வச்சு அடிச்சு நொறுக்கிறதுக்காக இந்த ட்ரோன்களை மிக முக்கியமான ஸ்பாட்ல இருந்து ஈரான் இயக்க துவங்கி இருக்கிறாங்க. ஏன் இதற்காக அமெரிக்காவினுடைய கப்பல் ஓமன் கடற்பரப்பிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறது? இதை எப்படி நேரடியாக டார்கெட் பண்ணுவதற்காக ஈரான் தன்னுடைய ட்ரோன்களை இறக்கி விட்டிருக்கிறார்கள். வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான வார், அதாவது முழுமுற்றான யுத்தம் துவங்குவதற்கான எல்லா சாத்தியக்கூறோட கடல் பரப்பே பதட்டத்தோட நின்றுகிட்டு இருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா USS ஆபிரகாம் லிங்கனை கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு முன்னாடியே ஈரான் கடல் பரப்புல கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்ப அடுத்தது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஃபோர்டை கொண்டு வந்து மிக முக்கியமான கடல் பரப்புல நிறுத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே அது வந்துருச்சு. எங்கிறது? கரீபியன் சி பகுதியிலிருந்து. எப்படி ஆபிரகாம் லிங்கன் கப்பல் சைனாவினுடைய சவுத் சீல இருந்து இங்க வந்துச்சோ, அதே போல இது கரீபியன் சீல இருந்து இங்க வந்து நின்று இருக்கு. மிக பிரம்மாண்டமான கப்பல், நூற்றுக்கணக்கான விமானங்களை, போர் விமானங்களை, அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு மினி தீவு தான் அது. அதுல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பேர் உள்ள இருக்கிறாங்க. 15,000 பேருக்கு மேல உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிக தீவிரமாக போர் பயிற்சி எடுக்கிறாங்க. மிக முக்கியமான சப்மரைன் ஃபெசிலிட்டிஸ் அதுல இருந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம மிசைல்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு கிடங்கு மாதிரி தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அமெரிக்காவினுடைய ஒரு போர் பகுதி, ஒரு துண்டு அப்படியே தண்ணிக்குள்ள ஈரான் பக்கத்துல நிக்கிற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா ஒமனினுடைய கடல் பரப்புல இருந்து 150 கிலோமீட்டர்ல நின்று இருக்காங்க. குறிப்பாக ஈரானினுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் பகுதியை அடிச்சு நொறுக்கிறதுக்காக தான் அவங்க நிக்கிறாங்க. இப்ப இங்க என்ன சிக்கல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்க இதை நெருக்கமா கொண்டு வந்து நிறுத்தின உடனே வழக்கம் போல ஈரான் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 2 பிரத்யேகமான ஆயுதம், ஒன்னு பாலிஸ்டிக் மிசைல்ஸ், சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதாவது ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அளவுக்கு நேரடியாக ஈராக்கை தாக்க முடியும், இஸ்ரேலை தாக்க முடியும். சுத்தி ஃபுல்லா சவுதியிலிருந்து மஸ்கட்ல இருந்து பெஹ்ரைன் எல்லா நாட்டையும் தன்னுடைய சர்வைலன்ஸ்ல வைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2000-2500 கிலோமீட்டர் வரைக்கும் நேரடியாக துல்லியமாக போய் தாக்கக்கூடிய, அதாவது நிலத்திலிருந்து நிலத்திற்கும், நிலத்திலிருந்து கடலுக்கும், கடலிலிருந்து நிலத்திற்கும் மிக துல்லியமாக தாக்கக்கூடிய அந்த மிசைல்ஸை கொண்டு இறக்கியிருக்காங்க. அது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டே இருக்கு. கடந்த 3 நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஈரானினுடைய மிசைல் ஏவக்கூடிய முக்கியமான 25 ஸ்பாட்ஸ்ல பரபரப்பான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறத சேட்டலைட் இமேஜ் மூலமாக பல பத்திரிகை ஊடகங்கள் பல தகவல்கள் வெளியிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ரியட்டர்ஸ் பத்திரிகை சேட்டலைட் இமேஜஸ் நிறைய வெளியிட்டு இருந்தாங்க. அதுல 2 விதமான இமேஜஸ் வந்துருச்சு. ஒன்னு பாலிஸ்டிக் மிசைலினுடைய அந்த பிரைமரி ஸ்பாட்ஸ், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஈரானுடைய சக்தி வாய்ந்த 3 அணு ஆயுத பிளான்ட், அதாவது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம், கிட்டத்தட்ட 440 கிலோ யுரேனியம் இருக்கு பாத்தீங்களா. இந்த யுரேனியத்தை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய ரகசிய இடம், அதை அணுகுண்டாக, அதாவது நியூக்ளியர் பாமாக செறிவூட்டுவதற்கான எல்லா ப்ராசஸையும் செய்யக்கூடிய நியூக்ளியர் சைட் பிளான்டா இருக்கட்டும், ஃப்ளூயிட் பிளான்டா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மிக பத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சேட்டலைட் இமேஜும் ரியட்டர்ஸ் பத்திரிகையில வெளிவந்து ஒரு பெரிய பரபரப்பு உருவாக்குச்சு. அடுத்த மிகப்பெரிய தலைவலியாக அமெரிக்காவுக்கு நிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் தான். ஈரான் ட்ரோனை தயாரிப்பதில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். அவங்க பாத்தீங்கன்னா நேரடியா நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா கிட்ட இருந்து மிக முக்கியமான டெக்னாலஜியை வாங்கி அந்த காலத்துல இருந்தே ட்ரோன்ஸ் பயங்கரமா தயாரிச்சிருக்காங்க. இப்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ட்ரோன், அது சாதாரண ட்ரோன் கிடையாது. நீங்க ஆர்டிஎக்ஸ் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த நைட்ரேட் பேஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், வெடிமருந்துகளை தூக்கி சுமந்து கொண்டு ஒரு கப்பல் மீது போட்டுரும். ஏதோ ஒரு ட்ரோனா சுட்டு தள்ளிடலாம். கடந்த 20 நாளைக்கு முன்னாடி யாரு நேரடியாக அமெரிக்காவினுடைய ராணுவம் இந்த USS ஆபிரகாம் லிங்கன்ல உட்கார்ந்துகிட்டு ஈரானுடைய ட்ரோனை சுட்டு வீழ்த்துறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அட் அ டைம்ல 400-500 ட்ரோனை வேகமா இயக்கி வர்றது. இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நட்டமெல்லாம் கிடையாது. அது லோ காஸ்ட் ட்ரோன்ஸ். அதை உற்பத்தி பண்ணக்கூடிய செலவு அப்படிங்கிறது மிக மிக குறைவு. எந்த விதமான ராணுவ வீரர்களும் அதில் பயன்படுத்த போறது கிடையாது. ஒருத்த கொண்டு போய் குண்டை போட்டு வர போறது கிடையாது. இப்ப கப்பல் படையா இருந்தா கூட ஒரு சிறு கப்பலை ஒருத்தன் ஓட்டிட்டு போய் தான் அடிக்கணும். ஆனா இந்த ட்ரோன்ஸ்ல RDX மாதிரியான இந்த நைட்ரேட்டை வச்சுட்டு
மிக துல்லியமாக போய் மிக பிரம்மாண்டமான அந்த கப்பல் மேல போடும்போது கப்பல் வெடிச்சு செதறிடும். ஒட்ட டைம்ல ஒரு 500 இறக்கும் போது ரேடாரை எல்லாம் தாண்டி இது போய் அட்டாக் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. இதுல ஏற்கனவே இவங்க எக்ஸ்பர்ட் தான். ஈரான் ஈராக் வார்ல 1980 நடந்த அந்த யுத்தத்திலேயே இவர்கள் ட்ரோனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அன்னைக்கே இந்த யுஏவின்னு சொல்லக்கூடிய அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறியது. பபில் 1 மற்றும் மொஹஜர் 1 இந்த ரெண்டுமே 1985 வார்ல பயன்படுத்தினாங்க. இதுல குறிப்பாக 1988 ஆபரேஷன் பிரேயிங் மென்டிஸ் அப்படிங்கக்கூடிய அமெரிக்காவினுடைய முக்கியமான கப்பலை தாக்குவதற்காக இந்த யுஏவி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் சொல்லக்கூடிய ட்ரோனை பயன்படுத்தியது ஈரான். எப்போ 1988 கற்பனைக்கே எட்ட முடியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய முக்கியமான விஷயம் யுஎஸ் நேவியினுடைய கேரியர் ஏர்விங் 11 இவங்க அட்டாக் பண்ணாங்க இந்த ட்ரோனை பயன்படுத்தி. இப்ப இந்த ட்ரோன் எங்கேயோ போயிருச்சு. பயங்கர எக்ஸ்ட்ராடினரி அவங்க தயாரிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 2016லயே முகமது பகாரி வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணாரு, எங்கள்கிட்ட சக்தி வாய்ந்த லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. ஏதோ பக்கத்துல 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போறது கிடையாது. நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி கூட போய் தாக்கும் அளவுக்கான லாங் ரேஞ்ச் ட்ரோன், அதை மானிட்டர் பண்றதுக்கான எல்லா சிஸ்டத்தையும் நாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதனாலதான் 2021 ஜூலை 29 அமெரிக்க அரசாங்கம் இவங்க ட்ரோன் தயாரிப்பதற்கு தேவையான டெக்னாலஜியை சாங்ஷன் பண்ணாங்க. ஓஹோ, இதெல்லாம் வாங்கி தான் இவன் ட்ரோனை தயாரிச்சு இஷ்டத்துக்கு அடிக்கிறானா, இதை எதையுமே இறக்குமதி பண்ணக்கூடாது, இவனுக்கு யாரும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை அமெரிக்கா கொண்டு வந்தது. எப்போ 2021. அப்ப 2021லயே அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஈரான் எக்கச்சக்கமான ட்ரோன்களை களத்தில் இறக்கிவிட்டு மிகப்பெரிய தாக்குதலை செய்கிறார்கள். இனிமேலும் அவர்கள் அந்த ட்ரோன் டெக்னாலஜி வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் அவர் ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2021 ஜூலை 29 டெல்டா விங் ட்ரோன்ஸ் அப்படிங்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அட்வான்ஸ் ட்ரோனை பயன்படுத்தி நிறைய மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் நேரடியா தாக்குனாங்க ஈரான். அந்த ஷிப் தாக்குதல் அப்ப 2 பேர் இறந்து கூட போனாங்க. அந்த ஜூலை 29 2021 தாக்குதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய டேங்கர் மெர்சர் ஸ்ட்ரீட் அப்படிங்கக்கூடிய ஷிப் அவங்க தாக்குனாங்க. சோ அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த நைட்ரேட் பேஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அக்டோபர் 2021 கமன் 22 இருக்கட்டும், இது ரொம்ப 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 முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு ட்ரோன். மல்டி கிலோமீட்டர்ஸுக்கு பயணம் பண்ணி போகக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் ட்ரோன் இது. இப்போ இது மாதிரி ட்ரோன்களை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கொசு மாதிரி திடீர்னு கட 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 கடன்னு பறந்து வந்து மொத்தமாக யுஎஸ்எஸ் போர்டையோ இல்லை அப்ரஹாம் லிங்கனையோ அடிச்சு நொறுக்கிட்டு போயிடும். அமெரிக்காவிட்டு இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அவங்க எத்தனை ட்ரோனை வீழ்த்தலாம்? 5 ட்ரோன் 10 ட்ரோன் 100 ட்ரோனை கூட அவங்க வீழ்த்துட்டுமே, இன்னொரு 100 ட்ரோன் அனுப்புவாங்க அவங்க. அதெல்லாம் ஒரே ஒரு வேகமா நடக்கும். அட் டைம்ல கண் மூடி முழிக்கிறக்குள்ள 100-200 ட்ரோன் அட் டைம்ல வந்து அந்த கடல் பரப்பு மேல வந்து விட்டு உடனே தாக்குறது. ஸோ இப்போ இந்த விஷயத்தை கண்டுதான் அமெரிக்கா மிக மோசமாக பயந்து இருக்கிறார்கள். இந்த குறிப்பாக கமன் 22 ட்ரோன் இருக்கு பாத்தீங்களா, இது முழுக்க முழுக்க சீனாவினுடைய CH-5 ட்ரோனும் அமெரிக்காவினுடைய MQ-1 பிரிடேட்டர் ட்ரோன் இதுக்கு இணையானது. அதான் ரொம்ப முக்கியம். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, அதை அவங்க பயன்படுத்தி தயாரிச்சிருக்கிற ட்ரோனுக்கு இணையான ட்ரோனை ஈரான் வைத்திருக்கிறது அப்படிங்கிறதா இங்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் ஈரானுடைய மிசைல் டெக்னாலஜி பார்த்தா நமக்கு தலைவலியே வருது, ஏன்னா அவ்வளோ டெக்னாலஜி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்ரோனை பத்தி பார்க்கும்போது என்னடா இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து தெரியாத்தனமா காலை விட்டுருச்சா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா மிசைல் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து செஜில், கதார், குராம் சதீர், ஹொயூசின் இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்ல இருந்து மினிமம் 1300 கிலோமீட்டர்ல இருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிசைல்ஸை வச்சிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே டைரக்டரேட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் வெளிப்படையா அறிவிச்சாங்க. இல்ல ஈரான் சாதாரணமா நீங்க எடை போடாதீங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிசைல் டெக்னாலஜி அப்படிங்கிறது சாதாரணமான கிடையாது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தை நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கிடக்கூடாது, யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தை. ஆனா அந்த பேச்சுவார்த்தையிலையும் கூட பேலிஸ்டிக் மிசைல்ஸை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. ஈரான் தெளிவா சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க வந்தது நியூக்ளியர் விஷயத்தை பேசுறதுக்கு மட்டும்தான், நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு என்னுடைய பேலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜியை பத்தியோ அதை நான் பயன்படுத்த விதமோ அதனை தயாரிக்கிறத பத்தியோ நீங்க பேசவே கூடாது அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த மிசைல் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல், அது இல்லாம ஈராக், இது இல்லாம ஒமன், சவுதி, இது மாதிரி பல இடங்கள்ல அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஸை டைரக்டா டார்கெட் பண்ணி அடிக்க முடியும். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நார்த் கொரியா, ரஷ்யா, சைனா இவங்கள்ட்ட இருந்து வாங்கி உருவாக்கப்பட்ட ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது ஒளியை விட 5 மடங்கு வேகமாக போகக்கூடிய மிசைல்ஸ்.
ஸோ ஒரு பக்கம் ட்ரோன், இன்னொரு பக்கம் மிசைல்ஸ். இதுதான் இவங்களுடைய முக்கியமான பலமே. இதுல குறிப்பா மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா KH-55 குரைஸ் மிசைல் இது நியூக்ளியர் கேப்பபிள் கொண்டது. அதாவது அணு ஆயுத வெப்பன்ஸை தூக்கி கொண்டு 3000 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து போய் துல்லியமாக ஒரு ஸ்பாட்டை அழிச்சு ஒழிக்கக்கூடியது. ஸோ அப்போ இது இந்த டெக்னாலஜி தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயமா மாறுது. நியூக்ளியர் டெக்னாலஜியை தாண்டி பேலிஸ்டிக் தான் இவங்களுக்கு, ரேடார் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறுது. ஒரு நாளும் ஈரானோ எந்த நாடோ கண்டிப்பாக அவங்க நியூக்ளியர் பாம்பை பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா எல்லாருக்குமே அழிஞ்சு ஒட்டுமொத்தமாக பூமியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தபடியாக என்ன வச்சிருக்காங்க இவங்க? பேலிஸ்டிக் வச்சிருக்காங்க, இவங்க வந்து ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்க. இதை வச்சு அடிச்சாலும் நமக்கு சேதம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் திரும்ப நியூக்ளியருக்கு வா பேச்சுவார்த்தை அப்படின்னு கூப்பிட்டு அங்கே வந்து பேலிஸ்டிக் மிசைலை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்ஸ் பற்றியுமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் US அல் உதீத், இந்த ஏர்பேஸை ஏற்கனவே வந்து இந்த ஈரானினுடைய பேலிஸ்டிக் மிசைல் துல்லியமாக தாக்கி இருக்கிறது. 2024 ஜனவரியிலே தாக்கி இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய அந்த பலுச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல இந்த பேலிஸ்டிக் மிசைலை வச்சு அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2020 ஈராக்ல இருக்கக்கூடிய அல் சத் ஏர்பேஸை வந்து இந்த ஈரான் வந்து தங்களுடைய பேலிஸ்டிக் மிசைலை வச்சு துல்லியமாக தாக்குதல் செஞ்சு அமெரிக்காவினுடைய முக்கியமான ஏர்பேஸை அடிச்சு நொறுக்கினாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஈரானினுடைய சக்தி வாய்ந்த தலைவரான திரு சுலைமானி கொன்னது வேற யாரும் கிடையாது, அமெரிக்கா தான். அமெரிக்கா அவங்களுடைய ட்ரோனை பயன்படுத்தி இவரை கொன்னுட்டாங்க. உடனே எதை பத்தி யோசிக்காம ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஏர்பேஸை அடிச்சு நொறுக்கினாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஏர்பேஸ், இன்னொரு பக்கம் ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஏர்பேஸ். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படி இதுவும் இல்லாமல் மஸ்கட்ல சில விஷயங்கள் இருக்கு, அதை கூட அவங்க வந்து அடிக்க முயற்சி பண்ணாங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு ஈரானை சுற்றி? சவுதி அரேபியாவில் இருக்கு, பஹ்ரைன்ல இருக்கு, கத்தாரில் இருக்கு, ஒமன்ல இருக்கு, ஈராக்ல இருக்கு. இந்த பகுதி எல்லாத்தையுமே நாங்கள் அடிப்போம். எங்களை நீங்க தொட்டீங்கன்னா எங்க நாட்டில இருந்து வேகமாக பேலிஸ்டிக் மிசைல் அமெரிக்காவினுடைய எல்லா பேஸ்லையும் அடிக்கும் போது இது வந்து வெறும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான யுத்தமாக போய் முடியாது, ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளுடைய யுத்தமாக போய் முடியும். இதைத்தான் திரும்ப ஈரானுடைய தலைவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இது எங்கள் மீதான தாக்குதலோடு நின்று விடாது, ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளின் மீதான யுத்தமாக வெடிக்கும் அப்படிங்கிறாரு. அவர் எதாவது ஐயமாஸ் தான் சொல்றாரு, நான் எல்லாத்துக்குமே பேலிஸ்டிக் மிசைல் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பேன், எதை பத்தியும் கவலைப்பட்டுக்க மாட்டேன். என்ன நீங்க சாகடிக்கணும், என் நாட்டை அழிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நாங்கள் முடிப்போம். உங்களுடைய கைகள் எங்கெங்கெல்லாம் நீட்டப்படுதோ, உங்களுடைய சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அழிப்போம் அப்படின்னு வெளிப்படையாகவே ஈரானுடைய ராணுவ அதிபர் சொன்னாரு. இப்ப இந்த சூழ்நிலையில கடந்த 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா ஈரான் அவங்களுடைய ட்ரோனை மிக தயாரான நிலையில் வைத்திருக்கிறார்கள். பல ஸ்பாட்ல இருந்து அமெரிக்காவினுடைய USS அப்ரஹாம் லிங்கன், இந்த USS ஃபோர்டு, இந்த 2 கப்பல்கள், ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பல் இருக்கு பாத்தீங்களா, இதை அடிச்சு நொறுக்கி காலி பண்றதுக்காக ட்ரோனை பயன்படுத்த போறதாக அவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறார்கள். அவர்களுடைய ட்ரோன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம், ஒரு சக்தி வாய்ந்த ராணுவம், அது ஒரு தனி பிரிவாக ட்ரோன் டெக்னாலஜி அவங்கள்ட்ட இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை.